வளர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி நமக்குள்ளே இன்னும் வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம அதுக்கு தகுந்தபடி இருக்கணும். இப்படி அவர் சொன்னதுக்கு காரணத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், 7வது வசனம், அவருடைய நண்பர்களை நோக்கி, நீங்கள்லாம் அவனுடைய நண்பர்கள் கேள்விப்பட்டேன், எனக்கு நீங்கள் பேசின பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய், அந்த நிதானமான பேச்சு தான் யோபுவுக்கு எதை கொண்டு வந்துடுச்சு? கண்ணால் காணக்கூடிய பெரிய கிருபையை கொண்டு வந்துச்சு. ஆண்டவரே சொல்கிறாரு, மற்றவங்க பேசின மாதிரி நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசலை. ஆனால்